வணக்கம். இந்த விட்டமின் டி சத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விட்டமின் டி என்பது கொழுப்பில் கரையக்கூடிய ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ஆகும். இந்த விட்டமின் டி வந்து 2 வகைப்படும். விட்டமின் D2 என்பது தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. D3 என்பது சூரிய ஒளி மற்றும் மாமிசத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. இது ஒரு நாளைக்கு வந்து நம் மனித உடலுக்கு வந்து 600லிருந்து 800 இன்டர்நேஷனல் யூனிட் வந்து தேவைப்படுகின்றது. பெரியவர்களாக இருந்தால் 800லிருந்து 1000 இன்டர்நேஷனல் யூனிட் தேவைப்படுகின்றது. விட்டமின் டி சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டாக்டர்கள் பரிந்துரைப்படி 60,000 இன்டர்நேஷனல் யூனிட் கூட கொடுக்கப்படுகின்றது சப்ளிமெண்ட்டாக. இந்த விட்டமின் டி சத்து என்னுடைய நன்மைகள் என்று பார்க்கும்போது நம் உடலுடைய போனை பாதுகாக்கக்கூடியது, முக்கியமாக எலும்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்து தான் இந்த விட்டமின் டி சத்து. இவை குறைபாடு ஏற்படும் போது ஆர்த்தரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய்களிலிருந்து பாதிக்கப்படுகின்றோம். ஆகவே அது வராமல் தடுத்துக் கொள்வதற்கு இந்த விட்டமின் டி சத்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கு இந்த விட்டமின் டி சத்து நல்ல பலனளிக்கின்றது. இருதயம் சார்ந்த நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும் இந்த விட்டமின் டி சத்து நல்ல பலனளிக்கின்றது. சர்க்கரை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த விட்டமின் டி சத்து நல்ல பலனளிக்கின்றது. மனசோர்விலிருந்து விடுபடுவதற்கும் இந்த விட்டமின் டி சத்து நல்ல பலனளிக்கின்றது. ஆக இவற்றை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இது விட்டமின் டி சத்து எங்கே கிடைக்கிறது என்றால் சூரிய ஒளியிலிருந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது. மார்னிங், அதாவது 10 to 2 இன் பிட்வீனில் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஒரு சூரிய ஒளியில் இருக்கும்போது இந்த விட்டமின் டி வந்து இயற்கையாகவே நாம் பெறப்படுகின்றோம். ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸாவது சன்லைட்டில் சன் பார்த்து எடுப்பது நல்லது. அடுத்ததாக சில ஃப்ரூட்ஸில் மட்டும், ஆரஞ்சு மற்றும் சில ஃப்ரூட்ஸில் வந்து இந்த விட்டமின் டி சத்து இருக்கின்றது. மீன் மற்றும் முட்டையினுடைய மஞ்சள் கருவில் இந்த விட்டமின் டி சத்து இருக்கின்றது. ஆகவே இந்த விட்டமின் டி சத்து கிடைக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக விட்டமின் டி சப்ளிமெண்ட்டு நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டாம், மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது நல்லது. இதுபோன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.